என்ன தோழா, வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா? வென்று வரல, வெங்காயமும் வரல. என்னடா பெரியார் லெவலுக்கு போற? வேதனையோட வந்திருக்கேன். மகிமையை எடுத்து சொன்னா கண்ணத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க. யார் கண்ணத்துலன்னு சொல்லாம விட்டீங்களே. நீ என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாளா? அரைகிற அளவுக்கு நீ என்ன? யாருக்கு தெரியும்? இதையா காட்டுன? ஆமா. உன்னை அடிச்சு கொல்லாம அரையோட விட்டாள. இது என்ன டாக்டர்? இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட. நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதுல தாண்டா அடங்கி இருக்கு. ஆல்ரைட், இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்கே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன். இப்ப நீ போலாம். டேடே, வச்சிட்டு போடா, யாருக்காவது தேவைப்படும். போடா. பொம்பளைங்க பின்னாடி நாய் மாதிரி சுற்ற ஆம்பளைங்களுக்கு இதுதான் கதி. ஜோக்கர், பிரவுனிக்கு தினமும் இது மாதிரி தான் சாப்பாடு கொடுக்கணும். ஓகே? ஓகே மேடம். வாட் இஸ் த டாக்? டாக்டர்ங்கற சுருக்கி கூப்பிட்டேன். சுருக்கி கூப்பிட வேண்டாம், சுருங்கவும் கூப்பிட வேண்டாம். ஒழுங்கா கூப்பிடுறா. நீ சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணையவா? இல்ல, அவங்க வீட்டு குறுக்காவ. கூர்க்கா வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா? அண்ணே, உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலண்ணே. அவனை வச்சு எப்படி கறக்கறேன் பாருங்க. கறக்கிறதுக்கு நீ என்ன பால்காரனாடா? அதே மாதிரிதான். ஏய் ஜோக்கர். எஸ் சார். இவன் முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன். ஏன்? கார்பரேஷன்ல குப்பாடுறவன் எல்லாம் கூட்டி வந்து குறுக்கான்னு சொல்றியா? இவனை பார்த்தாலே திருடுறதுக்கு ஆசை வரும்டா. டேய், யாரா நீ? கம்பவுண்டர். ஒன்ன கேக்கல. நீ யாரா? உண்மையிலேயே நான் கூர்க்கா தாங்க. திருடங்க வந்தா என்ன பண்ணுவ? நல்லா இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன். கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா? அண்ணே, அவன் திறமையை பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா டாக்டர், முக்கல இருக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒண்ணு திறக்க போறாரு. அதுக்கு நீ தான் குறுக்கா. அப்படியா? இப்ப கேளுங்க, விஷயத்தை கக்குவான். இந்த அண்டவாயை மூடுறா. டாக்டர், அவளை பத்தி விசாரிக்கிறீங்களா? இருடா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். டேய், மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல 1/2 இன்ச்சில கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறியே, அது என்ன அழுக்கா? மீசை. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர், மீசதா. விஷயத்தை கேளுங்க. டேய், இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ குளுகுளுன்னு ஒரு பொண்ணு, லொல்லொல்லுன்னு ஒரு நாய். வள்ளு வள்ளு குலைக்க நீயா? டேய், அந்த குளுகுளுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய், நம்ம கட்டறதுக்கு வேற ஆளை பாரு. சொல்றேன். காலகாத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. ராசா, நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. ஏன் என் பின்னாடியே வர? சரி, முன்னாடியே வரேன். I love you. I hate you. காலம்பரம் 9 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. நாம கூடிய சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இவ மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும். என்ன? சாயங்காலம் 4 மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க. 4 மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ. இந்த தடவை மசீலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்குவேன்னு சொல்லு. ரவுனி, சொன்னா கேளு, அப்புறம் நான் அடிச்சுடுவேன். நில்லு. ஐயோ, எங்கடா போற? ரவுனி, இல்ல மாலா, I love you. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல, நான் தூக்கு போட்டு தொங்குவேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. அப்ப முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. முதல்ல நீங்க அந்த கயிறை என்கிட்ட கொடுங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்லு, அப்புறமா கயிறு எடுத்து தரேன். முதல்ல நீங்க அதை கொடுங்க, அப்புறமா நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். இந்தா. ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் தூக்கு போட்டு சாகக்கூடாது, நாய் கடிச்சுதான் சாகணும். ரவுனி, go and catch him. ஐயோ, கயிறு. நான் நேபாளல படிச்சது டாக்டருக்கு தான். உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. கைவசம் வச்சிருந்த அத்தனை ஐடியாக்களை உபயோகப்படுத்தியாச்சு. ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகல. நீ உதவட்டு தான் வர்ற. பேசாம அந்த பொண்ணை மறந்துரு. டாக்டர், முயற்சி திருவினையாக்கும்னு ஔவையாரே சொல்லிருக்காங்க. அது ஔவையார் சொல்லல, ஏவிஎம் செட்டியார் சொன்னது. டாக்டர், கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா? ஐடியா என்ன? உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன். உனக்கு அடிக்கடி எச்சதாண்டா வருது. சரி, நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன். அதே வழியில நீயும் வா. உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது. அதனால நீ என்ன பண்ற? நேரா அவ வீட்டுக்கு போற. அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி, கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் கொடுத்துரு. டேய், எனக்கு இல்லடா, அவளுக்கு. விட்டா கால் தனியா கடிச்சிருவான் போட்டிருக்க. அப்பா, நல்ல வேளை தூக்கவ காணோம்.
யோ காதுல விழல? ஏயா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி ஏயா வீட்டுக்குள்ள வந்த? எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் ஐ லவ் யூ. லவ்வா? இப்ப நாய் கடிச்சிருக்கே. நாயன் யானையே கடிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஐ லவ் யூ. ஐயோ கடிக்கல. அப்படியா? கொதறி இருக்கு. ஐயோ வா டாக்டர்ட்ட போலாம். காம்பவுண்டர் வெள்ளசாமி. செக் மீ செக் பிபி. டேய் இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். முத்தம் கொடுக்க போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முத்துராசாவை காணமேடா. ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ? அண்ணே நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர். இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ நாய் மனுஷனை கடிச்சாலும் மனுஷன் நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ இப்ப என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்ல இருக்கு. That is the great mistake. இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். ஐயோ நீங்க மிருக டாக்டரா? ஐ அம் சாரி. வாங்க நம்ம வேற டாக்டர் போலாம். சொல்றேன். அவர் மிருக டாக்டர் இல்லங்க, சொல்லு. ஆளினால் டாக்டர். 10 years பால் வச்சுக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவனை டெஸ்ட் பண்ணணும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்குதான்னு நான் பார்க்கணும். டாக்டர் நாய்க்கு 32 பல்லு கிடையாது. பின்ன 27யா? நான் டாக்டரா நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ டாக்டர்னு சொல்ல வந்தேன்டா. ஆல்ரைட், 27 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய் இவனை தள்ளிட்டு வா. பாப்பா ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளர வந்து நிக்கிற? முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க, நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன். கடி எங்க? டேய் போடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர் நாய்கடி கூட நீங்க வைத்தியம் வைப்பீங்களா? டேய் நீ யாரா? கமாண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா தொழிலாளி. வேணும்? நான் உனக்கு என்னடா தொழிலாளி. வேணும்? நேபாளல கேளு. ஐயே. பின்ன வைத்தியம் பார்க்க விடுங்கடா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு. பயப்பட வேண்டியது இல்ல. அப்படியா? எங்கடா போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும். அவ ரொம்ப பயந்துருப்பா. பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலி 3 தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா, டேய் இந்த நாய் கீரல வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்டப் பண்றான் பார். இப்ப படு. டேய் முல்ல மாதிரி இது வெள்ளச்சாமி, ஃபாலோ மீ. நான் என்னன்னுமா சொல்லுவேன். ஆமா, உன் நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வந்தா என்ன, ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன, அல்சேஷனா இருந்தா என்ன, ஆதிசேஷனா இருந்தா என்ன, நாய் நாய் தானம்மா. ஆமா பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஐபிஸ்கஸ் ரோசா வியாதி ஒரு நாய்க்கு இருக்கு. டாக்டர் நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? அதுதானே. ஒரு முக்கியமான விஷயம், உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும். பத்திய சாப்பாடுனா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீவ் மாத்திரை, இந்த 3ஐ வரிசையா அம்மியில அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு. நாய் வந்து நக்கிட்டு போயிடும். எதுக்கும் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. எதுக்கு? மண்டே போட சொல்லி அனுப்புதான். Bloody nonsense. டாக்டர் Bloody nonsense. அவனை சொன்னேன். இந்த வியாதி கொடிய வியாதி. இது வந்து யாருமே தப்புனது இல்ல. பை நான் ட்ரை பண்றேன். சரி. நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர் உங்க ஃபீஸ்? பீஸ் என்னம்மா பீஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். டேய் பெரிச்சாளி, எஸ். இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்கப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவ வீடு போய் சேர்றதுக்குள்ள இவ நாயை பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்து. ஐயோ நாய் என்ன கிடைக்குமே. முதலாளி அம்மா வராங்க. ஜோக்கர், உன்னால எவ்வளவு தொல்லை பாத்தியா? கண்டவன வீட்டுக்குள்ள விட்ட, அவனை நாய் கடிச்சிருச்சு. இப்ப ஹாஸ்பிடல்ல அவனை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கே நீங்க இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே. நான் இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க விஸ்வாமித்திரர் ஆயிடுவீங்க. என்னாச்சு? நாய் காணாம போச்சு. நாய் காணாம போச்சா? நல்லா தேடி பாத்தியா? YMCA இருந்து SPCA வரைக்கும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. இத புடி மேடம். நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணும் நினைக்க வேண்டாம். ஓ நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். நீ என்ன பண்ற? நாய்க்கு பத்திய சாப்பாடு போடுற. ஐயோ டாக்டர். டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய் டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாய்ங்க. பின்ன இத நான் என்ன பேய் நான் சொன்னேன்? நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன்.
கடத்தி வரல ஒண்ணு சிரமம் இல்லையே. சிரமமா? என் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான் அதனாலதான் ஒன்னு அனுப்புனேன். ஏன்னா எனத்தோட தான் சேரும்னு தெரியாமல சொன்னாங்க. டாக்டர் டேய் தப்பா எடுத்துக்காத. சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி நாயை கொண்டு போய் யாரு கண்ணிலையும் படாம கட்டு. தட்டுல சோத்த வை. அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. நாய் சாப்பிட்டுச்சாடா? நாயாது பேய். யானை தின்னு திங்குது. இந்த வீட் நாய் அப்புறம் நெய் உங்க 3 பேருக்கு நான் தெண்ட சோறு போடுறேன். டாக்டர் என்ன நாய் செத்து போச்சா? டேய் ஓடி போய் அவனை பாரு. மூங்கில் சங்கல வாங்கிட்டு வந்து ஏற்பாடு பண்ணு. ஐயோ நாய் சாகல, அது காணாம போச்சு, ஓடி போச்சு எங்கயோ. ஓடி போச்சா? ஆமா. கரெக்ட். அப்ப நான் சொன்னேன் அந்த நிபோமனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னனா? ஆ. இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு 2 பேர் இருக்க கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நான் இப்படித்தான் கட்டர்ந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்போ என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? எத்தனையோ வழி இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். எதுக்கு நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவனை ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ். சிட் டவுன். தேங்க் யூ. என்னம்மா விஷயம்? சார் எங்க நாய் காணாம போச்சு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர், எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? எதுக்கும் உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஜம்ப். டேய் தள்ளி நில்லு. 2க்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர் மிருகங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு. வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது 2 இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய் நான் யாரா? டாக்டர் நீ யாரா? கம்பவுண்ட். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 இயர்ஸ். ஐயோ போக சொல்லு. டேய் போடா. 5 ரூபாய் கொடுத்து போக சொல்லு. போடா. என்ன டாக்டர் வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவமானுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சு தானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சதா? நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியர் இருக்கானா. நாய்க்கு உண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர் இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கும். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா. அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல. 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர் என்னோட நாய் குரல் மாதிரி இருக்கு? நாய்தாமா இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தான் இவனை கடிச்சது. போ போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா. அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ற பழக்கமே இல்லையா? சரி மார்னிங் குட். ஐயோ பாவம், நான் சாக போறோங்கிற விஷயம் தெரியாம குறும்பு செய்றேன். இப்ப கூட அந்த நாய் தும்மி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, வலிதான் இன்னும் குறையல. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன வேணும்? கமர்கட்டு, எள்ளுருண்டை. அது எங்க கிடைக்கும்? அத்திப்பட்டியில. அப்படி ஒரு இடம் பாம்பேல இருக்கு? பாம்பேனா பாம்பேல இல்ல, கொஞ்சம்
கொஞ்சம் தள்ளி. சரி ட்ரை பண்றேன். ஆமா நீங்க மெட்ராஸ் சுத்தி பாத்திருக்கீங்களா? இல்லையே. ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் அழைச்சிட்டு போறேன். வாங்க. ஆமா முதல்ல அந்த கால்ல நோண்டினீங்க, இப்ப நாய் இந்த கால்ல நோண்டுதுன்னு நினைக்கிறேன். அம்மா. உங்களுக்கு மாங்கானா பிடிக்குமா? ஐயோ ரொம்ப பிடிக்கும். இருங்க பறிச்சு தரேன்.